தருமபுரி அடுத்த தொப்பூரில் சிமெண்ட் லாரி மோதிய விபத்தில் 4 பேர் பலியாகினர். கோர விபத்தால் பல மணி நேரம் போக்குவரத்து முடங்கிய நிலையில் அப்பளம் போல் நொறுங்கிய கார்கள் அகற்றப்பட்டன. தொப்பூர் அடுத்த கணவாய் பகுதி சாலையில் வாகனங்கள் சீறி பாய்ந்த வண்ணம் இருந்தன. எல்லாம் சீராக சென்ற நிலையில் சிமெண்ட் சுமையுடன் சேலம் நோக்கி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்தது. பிரேக் பிடிக்காததால் அதை கட்டுப்படுத்துவதில் ஓட்டுநர் திணறிய நிலையில் சிக்னலில் நின்ற கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மீது பலமாக மோதியது. இதில் 12 கார்கள், குட்டி யானை வாகனம், ஒரு பைக் ஆகிய வாகனங்கள் மோதி நின்றது. இதை சற்றும் எதிர்பார்க்காத கார் ஓட்டுநர்கள் நிலை குலைந்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த விபத்து அங்கிருந்தவர்களை உறைய வைத்தது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து தருமபுரி மற்றும் ஓமலூரில் இருந்து ஆம்புலன்ஸ் விரைந்து வந்தன. தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். கிரேன் மூலம் நொறுங்கிய கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அகற்றப்பட்டன. விபத்து நடந்ததில் இருந்து 3 மணி நேரம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கியது. திரைப்படத்தை மிஞ்சும் உறைய வைத்த பயங்கர விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மனித தவறா, இயந்திர கோளாறா என விசாரணை நடைபெறுகிறது. தர்மபுரி தொப்பூர் கணவாயில் பயங்கர விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாயில் வேகமாக வந்த கண்டெய்னர் லாரி சாலையில் நின்ற கார்களை அடுத்தடுத்து மோதியுள்ளது. இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை பதறச் செய்துள்ளது. இதற்கிடையே லாரியை ஓட்டி வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த புட்புதின் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இனிமேல் அப்பகுதியில் விபத்து நடக்காதவாறு சாலையை அகலப்படுத்த ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். சாலை போக்குவரத்தில் நடைபெறுகின்ற சம்பவத்திற்கென்று தொடர்ந்து இருக்கிறது. அதற்கு மேலாக அவர்கள் இன்சூரன்ஸ், வாகனத்தின் இன்சூரன்ஸ் மூலமாகவும் அவர்கள் இழப்பீடை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதை முதலமைச்சரோடு கலந்து பின்பு தெரிவிக்கின்றேன். லாரி ஓட்டுநர் அந்த சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். அதை காவல்துறையை சார்ந்தவர்கள் அவரை கண்டறிந்து இப்பொழுது அவரை பிடித்து தொப்பூர் காவல் நிலையத்திலே வைக்கப்பட்டிருக்கு.